மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம நம்பியக பொருளில் கற்பியல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். நம்பியக பொருளில் கற்பியலுக்கு அடுத்து ஒழிபியல்னு ஒரு பாடப்பிரிவு இருக்குது, ஒரு இயல் இருக்குது. அந்த இயல் நமக்கு தேர்வுக்கு கிடையாது. கற்பியல் பொருளையும் தான் தேர்வுக்குரிய பாடப்பகுதி. ஒழிபியல் நமக்கு பாடத்தில் கிடையாது. அதனால் இந்த தேர்வு அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்பிக்கை பொருளினுடைய கடைசி பகுதியாக, கடைசி இயலாக நம்ம இந்த கற்பியலை சொல்லலாம். இந்த கற்பியலில் மொத்தமே 10 நூற்பாக்கள் தான் இடம்பெற்று இருக்கிறது. இதில் பார்த்தோம்னாக்கா இல்வாழ்க்கை, கற்பியலில் பேசக்கூடிய 2 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இல்வாழ்க்கையும் பரத்தையர் பிரிவும். கற்பியலில் நம்பிக்கை பொருளினுடைய கற்பியல் பகுதியில் நிறைய உட்பிரிவுகளில் பேசுகிறாங்க. இருந்தாலும் மையப்படுத்தப்படுவது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இல்வாழ்க்கையும் பரத்தையர் பிரிவு என்கின்ற இந்த 2 பகுதியை தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். மற்ற பிரிவுகள் மொத்தம் பரத்தையின் பிரிவுன்றதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 வகையான கற்புக்கால பிரிவுகளில் ஒன்று தான் பரத்தையர் பிரிவு. இந்த பரத்தையர் பிரிவு பற்றி தான் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 5 வகையான பிரிவு, பரத்தையர் பிரிவை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 5 பிரிவுகளையுமே ஒரே நூற்பால் சொல்லி முடிக்கிறாங்க. அதனால் அந்த 10 நூற்பாக்களில் பெரும்பான்மையும் இந்த 2 பகுதிகள் தான் நமக்கு அதிகமாக பேசப்பட்டிருக்கு. இதில் 200வது நூற்பாலிருந்து 209 வரலையுமான பகுதி தான் இந்த கற்பியல் பகுதியாக நம்பியக பொருளில் அமைந்திருக்கிறது. கற்பினுடைய இலக்கணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த 200வது நூற்பா சொல்லுகிறது. கற்பினுடைய இலக்கணத்தை ஒவ்வொரு இலக்கண நூல்களும் ஒவ்வொரு வகையில் சொல்ல நம்பியக பொருள் ஒரு 3 பிரிவுகளாக இதெல்லாம் இருந்தால் அது கற்பு என்று சொல்லுகிறது. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தலைவன் தலைவி சந்திப்பினால் உண்டான மகிழ்ச்சி. கற்பில் தலைவனும் தலைவியும் சந்தித்து ஒன்றாக அவர்கள் இருப்பதால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி. அதன் பிறகு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையிலே வருகின்ற ஊடல், அப்புறம் ஊடல் உணர்த்தல், அப்புறம் பிரிவு என்கின்ற 4 விஷயங்களை நம்ம கற்பில் இவையெல்லாம் உள்ளடக்கியதான் கற்பு என்று சொல்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தலைவன் தலைவியை பிரிவது, இது போன்ற பிற என்று சொல்லி இந்த இலக்கணம் நமக்கு கற்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த 4 விஷயங்களும் சேர்ந்தது தான் கற்பு என்பதாக ஒரு இலக்கணத்தை இந்த பகுதி நமக்கு தருகிறது. இப்போ இதுக்கு அடுத்து கற்பு என்றால் என்ன அப்படின்னு சொன்ன பிறகு அதன் பிறகு இருக்கக்கூடிய நூற்பா கற்பிற்குரிய கிளவி தொகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. கற்பிற்குரிய கிளவி தொகைகள் மொத்தம் 7. நூற்பா எண் 201 இந்த 7 கற்பிற்குரிய கிளவி தொகைகளை சொல்கிறாங்க. இந்த கற்பிற்குரிய கிளவி தொகைகள் தான் கற்பியலினுடைய ஒட்டுமொத்த அமைப்பையும் நமக்கு புலப்படுத்துகிறது. இந்த கற்பிற்குரிய கிளவி தொகைகள் 7 என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்வாழ்க்கை, பரத்தையின் பிரிவு, ஓதல் பிரிவு, காவல் பிரிவு, தூதின் பிரிவு, துணைவயிற் பிரிவு, பொருள்வயிற் பிரிவு. இதில் இந்த 2வதுலேருந்து 7 வரையிலும் இருக்கக்கூடிய இந்த 6 பிரிவு 6மே பிரிவு என்கின்ற வகையில் வருகிறது. தலைவன் மேற்கொள்ளுகின்ற கற்புக்கால பிரிவு அப்படின்னா அது 6. இந்த 6 பிரிவிலையும் இங்கே பார்த்திங்கன்னா பரத்தையர் பிரிவு தான் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றதெல்லாம் விரிவாக சொல்லப்படலை. இதுதான் கற்பிற்குரிய கிளவி தொகைகளாக இந்த 7 பகுதிகள் சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இல்வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்ற ஒரு முதல் பகுதி. இந்த இல்வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய பகுதி இல்வாழ்க்கையினுடைய வகைகள் 4: கிழவோன் மகிழ்ச்சி, கிழத்தி மகிழ்ச்சி, பாங்கி மகிழ்ச்சி, செவிலி மகிழ்ச்சி. இவர்களுடைய திருமண வாழ்க்கை, இவர்கள் இருவரும் தலைவனும் தலைவியும் திருமணம் செய்து கொண்டு இல்லறத்திலே ஈடுபடுவதனால் இவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்பதைத்தான் இந்த 4 வகையானவர்களினுடைய மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக, மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற முறை தான் இந்த 4ம். கிழவோன் மகிழ்ச்சி என்று சொன்னால் தலைவன் இந்த இல்வாழ்க்கையிலே ஈடுபட்டதனால் எப்படியான ஒரு மகிழ்ச்சியை அடைந்தான், அதே மாதிரி தலைவி எப்படி மகிழ்ச்சி அடைந்தாள், தோழி எப்படி மகிழ்ச்சி அடைந்தால், செவிலி எவ்வாறாக மகிழ்கிறாள் என்பது தான். இதனுடைய விரிவு பார்த்திங்கன்னா மொத்தம் 10. இந்த மகிழ்ச்சி எப்படிலாம் வெளிப்படுத்துங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த 10 வகையான விரிவும் இல்வாழ்க்கையினுடைய விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10ஐயுமே நீங்கள் நோட்ஸில் படிச்சுக்கலாம். இந்த நோட்ஸ் அப்படி நான் அனுப்புகிறேன், அதில் படிச்சுக்கலாம். தலைவன் தலைவி முன் பாங்கி புகழ்தல். தோழியை இந்த இல்லற வாழ்க்கையை தலைவனும் தலைவியும் அமைத்து கொள்வதற்கு தோழியினுடைய பங்கு ரொம்ப முக்கியம்.
அதனால் தலைவன் வந்து தோழியை புகழ்கிறான். ரெண்டாவது இதில் பார்த்திங்கன்னா தோழி வந்து தலைவனை வந்து வாழ்த்துகிறாள். தலைவனும் தலைவியும் பேசிக்கொள்ளுகின்ற பொழுது எப்படி வந்து தலைவி திருமணம் செய்கின்ற வரையும் எப்படி ஆட்சி இருந்தாய், வருந்தாமல் இருந்தாய் என்பதை கேட்கிறான். தலைவி வந்து அதை விளக்குகிறாள். அதே மாதிரி தலைவி வந்து தலைவன்கிட்ட வந்து கேட்குறா, எப்படி நீ வந்து தலைவன் நீ எப்படி வந்து இதுவரையிலும் பொறுத்திருந்தாய், வருத்தம் மேலிடாமல் எப்படி இருந்தாய் என்பதை தலைவி கேட்கிறாள். அதற்கு அவனும் பதில் சொல்லுகிறான். அதே மாதிரி வந்து செவிலியிடம் வந்து தோழி வந்து தலைவன் தலைவியினுடைய அன்பு வாழ்க்கையை பற்றி விவரிக்கின்ற ஒரு விரிவு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தலைவன் தலைவியினுடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கிறது என்பதை தோழி வந்து செவிலியிடம் சொல்லுகிறாள். அதே மாதிரி வந்து தலைவன் தலைவி இல்லறம் நிகழ்த்துகின்ற அந்த கற்பு வாழ்க்கையை மேற்கொள்ளுகின்ற இடத்திற்கு சென்று வந்த செவிலி நற்றாயிடம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அவர்களுடைய திருமண வாழ்க்கையினுடைய பெருமைகளை சிறப்பை பற்றி சொல்லுகிற பகுதி தான் அடுத்து இருக்கக்கூடியதெல்லாம். அதில் 8வது விரிவில் வந்து பார்த்திங்கன்னா தலைவியினுடைய அறிவு கூர்மையை வந்து செவிலி வந்து புகழ்ந்து பெருமைப்படுத்தி நற்றாயிடம் பேசுகிறாள். தலைவன் தலைவியினுடைய இல்வாழ்க்கையினுடைய சிறப்பை வந்து செவிலித்தாய் வந்து நற்றாய்க்கு சொல்லுகிறாள். தலைவன் தலைவனுடைய அன்பு வாழ்க்கையை அவர்கள் எப்படி மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றியும் செவிலித்தாய் வந்து நற்றாய்க்கு சொல்லுகிறாள். இப்படியாக இந்த 4 வகைப்பாட்டிற்குள்ளே 10 வகையான விரிவுகளிலே இங்கே தலைவன் தலைவியினுடைய இல்லற வாழ்க்கை என்பது இல்வாழ்க்கை என்கின்ற முதல் பகுதியிலே சொல்லப்படுகிறது. இந்த இல்வாழ்க்கைக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா பரத்தையர் பிரிவு என்கின்ற ஒரு பிரிவு. நான் முன்னமே சொன்னது போல் 6 வகையான கற்புக்கால பிரிவுகள் மொத்தம் 6. அந்த 6 பிரிவில் பரத்தையர் பிரிவு 1 மட்டுமே இங்கு மிக விரிவாக பேசப்படுகிறது. மற்ற வகையான பிரிவுகள் விரிவாக எதுவும் பேசப்படலை இந்த பகுதியில் கற்பியலில். பரத்தையர் பிரிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 204வது நூற்பா பரத்தையர் பிரிவினுடைய வகைகளை சொல்லுகிறது. 4 வகை. ஒன்று வாயில் வேண்டல், வாயில் மறுத்தல், வாயில் நேர்வித்தல், வாயில் நேர்தல். வாயில்னால் என்னன்னு தெரியும். தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையிலே நிகழ்கின்ற அந்த ஊடலை சமாதானப்படுத்துகின்ற அந்த கோபத்தை, தலைவியினுடைய கோபத்தை சமாதானப்படுத்துகின்ற நபர்கள் அல்லது ஏதாவது ஒரு காரணி, அதை தான் வந்து நம்ம வாயில்னு சொல்கிறோம். அந்த வாயில் எப்படி இதில் பங்காற்றுகிறார்கள் என்பதைத்தான் இந்த 4 வகைகளில் நம்ம பார்க்கிறோம். இதனுடைய விரிவு என்று எடுத்துக்கொண்டால் மொத்தம் மிக கொஞ்சம் கூடுதலான விரிவுகளாக இருக்கிறது. மொத்தம் 30 விரிவு, 3 பிரிவுகளின் கீழே இந்த விரிவு அமைந்திருக்கிறது. இந்த 3 பிரிவுகளின் கீழே வந்து மொத்தம் 30 விரிவுகளாக இந்த பரத்தையர் பிரிவினுடைய விரிவுகள் சொல்லப்படுகிறது. இதில் முக்கியமாக 2 வகையான பெரும் பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்த்த உணரும் ஊடல் கிளவிகள். இது ஒரு 11 உணர்த்த உணரும் ஊடல் கிளவிகள். 2வது ஒரு பிரிவு என்னென்னா உணர்த்த உணரா ஊடல் கிளவிகள் அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகள் இருக்குது. உணர்த்த உணரும் ஊடல் கிளவிகள் அப்படின்னா என்னென்னா, ஒரு வாயில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த வாயில் வந்து ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் இருக்கின்ற அந்த ஒரு ஊடலை தீர்க்க வேண்டும் என்று முன்னெடுக்கிறார்கள். அப்படின்னா தீர்க்கணும்னு நினைக்கிறாங்க, சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த சிறு சண்டையை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு மேற்கொள்ளுகின்ற முயற்சி வெற்றிகரமாக முடிந்தால், தலைவன் தலைவியினுடைய சண்டை தீர்ந்தால் அது வந்து உணர்த்த உணரும் ஊடல் கிளவிகள். உணர்த்த உணர்தல் என்று சொன்னால் அந்த சிக்கலை புரிந்து கொள்வதற்கு அவர்கள் எடுக்கின்ற முயற்சியை உணர்ந்து, தலைவி உணர்ந்து ஊடல் தீர்வது அப்படிங்கிறது தான் உணர்த்த உணரும் ஊடல் கிளவிகள். சமாதானம் அடைஞ்சிட்டாங்கன்னா, இவர்களுடைய முயற்சியால் சமாதானம் அடைந்தால் அது உணர்த்த உணரும் ஊடல் கிளவிகள். அப்படி சமாதானம் அடையலை, இவர்களுடைய முயற்சியால் சமாதானம் அடையலை அப்படின்னு சொன்னால் உணர்த்த உணரா ஊடல் கிளவிகள் என்று இந்த 2 வகையான பிரிவு இருக்கிறது. உணர்த்த உணரும் ஊடல் கிளவிகள் மொத்தம் 11, உணர்த்த உணரா ஊடல் கிளவிகள் மொத்தம் 14. இது 2 பிரிவு இல்லாமல் வேறு சில ஊடல் தீர்க்கின்ற வழிமுறைகளின் மூலமாக இந்த ஊடல் தீர்ந்தால் அதைத்தான் வேறு சில ஊடல் கிளவிகள் என்று ஒரு 5. ஆக மொத்தம் உணர்த்த உணரும் ஊடல் கிளவிகள் 11, உணர்த்த உணரா ஊடல் கிளவிகள் ஒரு 14, அப்புறம் வேறு சில ஊடல் கிளவிகள் என்று ஒரு 5. ஆக மொத்தம் 30 விரிவை
விரிவு வந்து பரத்தையர் பிரிவுக்கான விரிகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 30 தான் இந்த உணர்த்த உணரும் மூடல் கேள்வி. இது இந்த கற்பியல் பகுதியிலேயே ஒரு பெரும்பான்மையான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 பகுதிகள் தான். கற்பியல்லே வந்து ஒரு அதிகமான செய்திகளை உள்ளடக்கிய பகுதினா இந்த 3 நூற்பாக்கள் தான். இந்த 3 நூற்பாக்களுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் தான் வந்து ஒரு பெரும்பான்மையாக இடம்பெற்றிருக்கிறது. உணர்த்த உணரும் மூடல் கேள்விகள் 11 சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து இந்த நோட்ஸ் பகுதியில் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து தலைவனுடைய பிரிவு பரத்தையர் பிரிவை அவன் மேற்கொண்டதற்கான தலைவிக்கு ஊடல் நேருவதற்கான காரணம் முதற்கொண்டு வருகிறது. பரத்தையர் பிரிவு அவன் மேற்கொண்டான் என்பதற்காக தலைவி ஊடல் கொள்ளுகிறாள். தலைவியினுடைய ஊடலுக்கு காரணம் அதுதான் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறாங்க. தலைவியினுடைய துன்பம் அடுத்து சொல்லப்படுகிறது. தோழி வந்து ஏன் நீ வருந்துகிறாய் என்பதை கேட்கின்ற பொழுது தலைவன் வந்து பரத்தையர் ஒழுக்கத்தை மேற்கொண்டான், அதனால் நான் வருந்துகிறேன் என்று சொல்கிறார்கள். தோழி வந்து தலைவிக்கு ஆறுதல் சொல்லுகிறாள். அதற்கடுத்து இங்கே செவ்வனி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. செவ்வனின்னா என்ன அப்படின்னு சொன்னால், நம்பியக பொருள் மிக விரிவாக ஒரு இலக்கணத்தை குறிப்பிட்டே சொல்லுகிறது. அதாவது வந்து ஒரு பெண்ணுடைய வயிற்றிலே கருவுறுகின்ற காலம் என்று ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்திலே தலைவனும் தலைவியும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வனி என்பது அதனுடைய அடையாளம்தான். மாதவிடாய்க்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலம் தலைவனும் தலைவியும் சேர்ந்து இருக்க வேண்டும். அதுதான் வந்து பிள்ளைப்பேற்றிற்கு இன்றியமையாத ஒரு காலம். அதனால் தலைவியினுடைய இந்த பூ பெய்துதல் என்று கூட இலக்கண நூல்கள் அதை குறிப்பிடுகிறார்கள். தலைவியினுடைய மாதவிடாய்க்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த காலத்தை வந்து ஒரு அடையாளத்தின் மூலமாக சேடி பெண்களின் மூலமாக தலைவன் பரத்தை காரணமாக பிரிந்திருக்கிற தலைவனிடம் தலைவி வந்து தெரிவிக்க வேண்டும். அதுதான் செவ்வணி அணிதல் என்று சொல்கிறார்கள். சிவப்பு நிற ஆடை அணிந்து பவழ மணிகளை சூடி செம்மலர்களை வந்து தலையிலே சூடிக்கொண்டு போய் பரத்தை இல்லத்திலே இருக்கக்கூடிய தலைவனிடம் வந்து இந்த செய்தியை அவர்கள் தெரிவிக்க வேண்டும். இதைத்தான் செவ்வணி என்று பண்டைய இலக்கியங்களும் இலக்கணங்களும் குறிப்பிடுகின்றன. அதுதான் இங்கே சொல்கிறோம். தலைவி வந்து செவ்வணி அணிந்து சேடியை வந்து அனுப்புகிறார்கள். அப்படி பரத்தையர் பிரிவு மேற்கொண்ட அந்த தலைவனுக்கு தலைவியினுடைய நிலையை தெரியப்படுத்துவதற்காக, அதாவது வந்து அந்த குழந்தை கருவுறுகின்ற காலம் இது என்பதை தெரிவிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இது இருக்கிறது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காலத்திலே பரத்தையர்கள் கூட தலைவனை தன்னிடம் இருத்தி கொள்ள முடியாது, தலைவனை அனுப்ப முடியாது என்று சொல்லக்கூடாது. அதுதான் உலக இயல்பு என்று சொல்லுகிறார்கள். இந்த காலத்திலே கட்டாயமாக தலைவனை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது என்பதை தான் பார்க்குறாங்க. இப்படி இவர்கள் செவ்வணி அணிந்து வருவதை வந்து பரத்தைகள் வந்து பழித்து சொல்கிறாங்க. அப்படி வருகின்ற சேடி பெண்களை பழித்து இவர்கள் பேசுகிறார்கள். அப்படி பேசினாலும் நான் சொன்னது போல் இது உலகியல். உலக பண்பு என்ன அப்படின்னா, உலக இயல்பு என்ன, உலக வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்படி செவ்வணி அணிந்து ஒரு பெண் வந்து தலைவனை அழைக்கின்ற பொழுது, தலைவி வந்து கருவுறுகின்ற காலம் என்பதை தெரிவிக்கின்ற பொழுது பரத்தையர்கள் தலைவனை தன்னிடம் இருக்கும்படியாக வற்புறுத்த முடியாது, அப்படிப்பட்ட ஒரு காலம் என்பதனால். அதனால் தலைவனை பரத்தையர் உலக இயல்பு நோக்கி வந்து தலைவியிடம் செல்வதற்கு அனுமதிப்பதை பற்றி இங்கே சொல்கிறார்கள். அதே மாதிரி வந்து தலைவன் வந்து பரத்தையரை பிரிந்து தலைவியிடம் வந்து வருவதை வந்து தோழி மூலமாக உணர்ந்து கொள்ளுகிறான், தலைவி அறிந்து கொள்ளுகிறாள். தலைவி பரத்தையரிடமிருந்து வீட்டுக்கு வருகின்ற தலைவனை வணங்கி வரவேற்கிறாள். அதுக்கப்புறம் தலைவனும் தலைவியும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இதெல்லாமே உணர்த்த உணரும் ஊடல் கேள்விகள். இந்த இடத்துல வந்து தலைவியினுடைய ஊடல் என்பது பெரிதாக எதுவும் இல்லை. அதே மாதிரி தலைவி வந்து ஊடல் கொண்டு அவனை வெளியிலே நிற்க வைப்பதோ எதுவுமே இல்லை. தலைவி வந்து வருத்தப்படுகிறாள். ஆனால் வந்து தோழி வந்து அதை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அவள் அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிறாள். இதெல்லாம் உணர்த்த உணரும் ஊடல் கிளவிகள். அடுத்தது உணர்த்த உணரா ஊடல் கிளவிகள்.
இந்த மேலே வந்து உணர்த்த உணரும் ஊடல் கிளவிகளில் செவ்வணி என்பதை பார்த்தது போல் இங்கே வெள்ளணி என்கின்ற ஒன்று. அந்த வெள்ளணி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைப்பேறு பெற்ற பிறகு, குழந்தை பெற்ற பிறகு சில நாட்கள் வந்து அந்த தீட்டு சடங்குகள் நிகழ்த்தப்படும். அந்த தீட்டு சடங்குகள்லாம் நிகழ்ந்த பிறகு பிள்ளை பெற்ற அந்த பெண் வந்து, தலைவி வந்து எண்ணெய் நீராடுதல் என்று சொல்வார்கள். எண்ணெய் தேய்ச்சி தலை கொள்கிறதுன்றது என்ற வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த எண்ணெய் நீராடுதல், அதை தான் வந்து நெய்யாடல் என்று நம்பியக பொருள் சுட்டுகிறது. எண்ணெய் நீராடிய பிறகு அவள் எண்ணெய் நீராடி விட்டாள் என்பதை அறிவிக்கின்ற முகமாக அறிவிக்கின்ற ஒரு முறை தான் வந்து இந்த வெள்ளணி அணிதல். அங்கே எப்படி வந்து சிவப்பு நிற ஆடையை அணிந்து சேடி பெண்ணை அனுப்புனாங்களோ, அதே மாதிரி இங்கே வெள்ளை ஆடையை அணிவித்து சேடி பெண்ணை தலைவன் இருக்கின்ற இடத்துக்கு அனுப்புகிறார்கள். தலைவி நெய்யாடியதை வந்து தோழி வந்து தலைவனிடம் சொல்லுவது, தலைவன் வந்து மனதிலே மகிழ்ச்சி அடைவது. இதனால் வந்து தன்னுடைய மனதிலே மகிழ்ச்சி அடைந்ததை தலைவன் வந்து தோழிகிட்ட சொல்கிறான். தலைவிக்கு வந்து தலைவன் வருவதை தோழி தெரிவிக்கிறாள். தலைவன் வந்து பரத்தையர் பிரிவு மேற்கொண்டதை அறிந்து தலைவி வந்து ஊடல் கொள்ளுகிறாள். பாணன் முதலாக பாங்கன் ஈராக சொல்லப்பட்ட அத்தனை பேரும் வந்து வாயில்களாக வந்து வேண்டுகிறார்கள், சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அதை வந்து தலைவி மறுத்து விடுகிறாள். இந்த மாதிரி மறுக்கின்ற காரணத்தினால தான் இந்த பகுதியை வந்து உணரா ஊடல் கிளவிகள் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து விருந்தினரை அழைத்து கொண்டு தலைவன் வருகிறான். அப்படி விருந்தினரை அழைத்து கொண்டு தலைவன் வருகின்ற பொழுது தலைவி வந்து தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறாள். விருந்தினர்கள் சென்ற பிறகு தலைவி மீண்டும் தன்னுடைய கோபத்தை ஊடலை வெளிப்படுத்துகிறாள். அப்படி வெளிப்படுத்துவதை காண்கின்ற தலைவன் வந்து நீ கோபப்படாதே, மீண்டும் வந்து கோபம் கொள்ளாதே என்று சொல்லி அந்த தலைவியினுடைய பாதங்களிலே விழுகிறான். விழுவது தான் வந்து இந்த ஒரு பகுதி. அடுத்து வந்து இதை பார்க்கின்ற தலைவி வந்து, இந்த மாதிரி நீ என்னுடைய கால்களில் விழுவதை என்னுடைய தங்கை, தலைவி வந்து தங்கைன்னு சொல்லுவது வந்து உண்மையிலே தங்கையெல்லாம் கிடையாது. அவள் ஒரு வேடிக்கையாக அல்லது ஒரு குத்தி காட்டும் விதமாக பரத்தையர்களை என்னுடைய தங்கை என்பதாக அவள் சுட்டி காட்டுவதாக தான் சொல்கிறாங்க. இங்கே எங்கையர் என்று ஒரு வார்த்தை வருகின்றது. இந்த எங்கையர் என்கின்ற சொல்லைத்தான் இங்கே நாம் தங்கை என்று பொருள் புரிந்து கொள்கிறோம். அதனால் இதை என்னுடைய தங்கையாகிய பரத்தையர்கள் பார்த்தால் நல்லதில்லை அப்படின்னு சொல்லி தலைவி சொல்லுகிறாள். அந்த மாதிரி பரத்தையர் யாரையும் எனக்கு தெரியாது என்று தலைவன் பேசுகிறான். அதுக்கப்புறம் காமக்கிழத்தியை நான் வந்து பார்த்தேன் என்று சொல்லி தலைவி சொல்லுகிறாள். அப்புறம் வந்து தலைவியினுடைய கோபத்தை அவளுடைய அந்த ஊடலை தோழி போக்குவதற்கு முயற்சி செய்கிறாள். தோழி முயற்சியின் மூலமாகவும் தலைவியினுடைய கோபம் நீங்காததால் தலைவன் கோபம் கொள்ளுகிறான். இந்த மாதிரி தலைவன் கோபம் கொள்வதை பார்த்த தோழி வந்து, உனக்கு மனதில் கொஞ்சம் கூட அன்பே இல்லை, அன்பில்லாத கொடியவன் என்று தலைவனை தோழி வந்து படித்து சொல்லுகிறாள், கோபமாக கடிந்து கொள்ளுகிறாள். இந்த 14 தான் வந்து உணரா ஊடல் கிளவிகளாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இந்த பரத்தையர் பிரிவில் இருக்கக்கூடியது இந்த உணரா ஊடல் கிளவி, உணரும் ஊடல் கிளவி. இந்த 2 பிரிவுகளுக்குள்ளேயும் இடம்பெற முடியாத சில ஊடலை தணிக்கின்ற பகுதிகளை தான் வந்து அடுத்த பகுதியில் வைத்திருக்கிறார்கள். இப்படியானவை ஒரு 5 மட்டும் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தன்னுடைய புதல்வனை, தன்னுடைய மகன் வந்து மகனோடு தலைவன் வீட்டிற்கு வருகின்ற காரணத்தினால தலைவிக்கு மகன் மீது இருக்கின்ற பாசத்தினாலும் இவ்வளவு நாளமாக தலைவனை பிரிந்திருந்த அந்த ஆற்றாமையின் காரணமாகவும் தலைவி வந்து ஏற்றுக்கொள்ளுகிறாள். அந்த ஊடலை தணிந்து ஏற்றுக்கொள்ளுகிறாள். அதே மாதிரி வந்து தலைவன் போன பிறகு வந்து அந்த புதல்வன் காரணமாக, புதல்வனினுடைய சிறப்பை, புதல்வன் காரணமாக ஊடல் தீர்ந்ததை வந்து தோழியும் தலைவியும் வந்து புகழ்ந்து பேசுகிறார்கள். அதன் பிறகு அவர்களே வந்து தலைவனை புகழ்ந்து பேசுகிறார்கள், தோழி தலைவியை புகழ்ந்து பேசுகிறாள். இவை போன்ற எல்லாமே வந்து இந்த ஊடற் கிளவிகளுக்குள்ளே தான் ஊடல் தொடர்பான கிளவிகளாகத்தான் வரும்.
இப்படியாக 11 ஒரு 14 5 என்று மொத்தமாக 30 ஊடற்கிளவிகளை நாம் இந்த பரத்தையர் பிரிவு என்கின்ற பகுதியில் பார்க்கலாம். நான் முன்பே சொன்னது போல் பரத்தையர் பிரிவு ஒன்று மட்டும்தான் அதனுடைய வகை விரி என்பதாக இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. மற்ற அனைத்து பிரிவுகளும் வந்து ஒரே நூற்பாவிலே 209வது நூற்பாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே நூற்பாவிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் வந்து ஓதல் முதலாக சொல்லப்பட்ட 5 பிரிவுகளுக்குமான கிளவிகள் மொத்தம் 9 தான் சொல்லப்பட்டிருக்கு. தேர்வில் வந்து ஓதல் பிரிவு முதலாக மற்ற பிரிவுகள் எதை பற்றி கேட்டாலும் அகத்திணையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரிவை பற்றிய நூற்பாக்களை எழுதுவது தான் நல்லது. கற்பியலில் பிரிவு பற்றி விரிவாக எதுவும் சொல்லப்படலை. பொதுவாக ரொம்ப சுருக்கமாக இதில் இந்த பிரிவுகளை பற்றி மொத்தம் 5 பிரிவுகளை பற்றியும் சொல்கிறாங்க. இது 5 பிரிவுகளுக்கும் பொதுவான ஒரு செய்திகள் மட்டும்தான் இங்கே சொல்லப்படுது. அதனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 9 கிளவிகள். இது 5 பிரிவுகளுக்கும் பொதுவானது. என்னென்ன அப்படின்னா, பிரிவு அறிவுறுத்தல். தலைவன் வந்து நான் பிரிய போகிறேன் என்று சொல்வது தான் பிரிவு அறிவுறுத்தல். பிரிவு உடன்படாமை. இது எல்லாமே வந்து பெரும்பாலும் தோழிக்கிட்ட தான் முதல்ல நடக்கும். தலைவன் வந்து பிரிந்து செல்ல வேண்டாம் என்று தோழி சொல்லுவது. பிரிவு உடன்படுத்துதல். தோழியை வந்து இதை சம்மதிக்கும்படியாக தான் பிரிய வேண்டியதன் அவசியத்தை தலைவன் எடுத்து சொல்லுவது தான் பிரிவு உடன்படுத்துதல். அடுத்து தோழி தலைவன் பிரிய வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்த பிறகு பிரிவிற்கு உடன்படுவது தான் உடன்படுதல். தலைவன் பிரிந்த பிறகு தலைவி வந்து தலைவனுடைய பிரிவை நினைத்து வருந்துவது தான் பிரிவுழி கலங்கள். வன்புரை என்பதை நம்ம வேறு சில முன்னாடியும் பார்த்துருக்கோம். அந்த வன்புரை என்பது வற்புறுத்துவது, பிரிவினுடைய அவசியத்தை தோழி தலைவிக்கு வற்புறுத்தி சொல்லுவது. வன்பொறை என்பது பொறை என்ற சொல்லுக்கு பொறுத்து கொள்ளுதல் என்று அர்த்தம். தோழியினுடைய சொற்களை கேட்டு வந்து தலைவி வந்து தன்னுடைய துன்பத்தை பொறுத்து கொள்கிறாள், மனதை அடக்கி கொண்டு துன்பத்தை பொறுத்து கொள்ளுகிறாள். அடுத்தது வருவழி கலங்கள். இது வந்து தலைவனுக்கு நிகழ்கின்ற ஒரு விஷயம். அவன் வந்து சுரத்திலே பார்க்கின்ற காட்சிகளை, அவன் கடந்து செல்கின்ற அல்லது வருகின்ற பொழுது பார்க்கின்ற காட்சிகளின் மூலமாக அவன் மனம் வருந்துவது, அதுதான் வருவழி கலங்கள். அதன் பிறகு வந்துழி மகிழ்ச்சி. தலைவன் மீண்டு வந்த பிறகு தலைவனும் தலைவியும் மகிழ்ச்சியோடு இருத்தல். பிரிந்து சென்ற தலைவன் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு மீண்டும் தலைவியிடம் வந்த பிறகு தலைவனும் தலைவியும் மகிழ்ந்து இருத்தல் என்கின்ற 9 தான் வந்து இந்த ஓதல் முதலாக சொல்லப்பட்ட பிரிவுகளுக்கான கிளவிகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இப்படியாக நம்ம வந்து இந்த கற்பியல் என்கின்ற பகுதி ஒரு சிறிய பகுதி தான். ஆனால் இதிலிருந்தும் கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊடல் அப்படிங்கிற விஷயந்தான் ரொம்ப முக்கியத்துவம் மையப்படுத்தப்படுகிறது. இல்வாழ்க்கை பற்றிய ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இல்வாழ்க்கை, ஊடல், பிரிவுக்கான பொதுவான சில 9 கிளவிகள் இப்படிங்கிற ஒரு 3 நிலைகளில் இந்த பகுதியை நாம் பிரித்து கொண்டு வகைப்படுத்தி கொண்டு நாம் படித்தோம்னாக்கா இது நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு பகுதியாக இருக்கும். இத்தோட அகத்தினியல், களவியல், வரைவியல், கற்பியல் என்கின்ற எல்லாமே நிறைவடைகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் நல்ல முறையில் படித்து நல்ல மதிப்பெண்ணை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.